இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி, இஸ்லாத்தின் பார்வையிலே கலா தொழுகை உண்டா என்ற ஒரு கேள்வி. கலா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தொழுகையை அல்லது ஒரு இபாதத்தை நேரம் தவறி செய்தால் அதற்கு கலா என்று சொல்வார்கள். கலானா உரிய நேரத்தை தவறிட்டோம்னா அதுக்கு கலான்னா. உரிய நேரத்தில் தொழுதா என்ன சொல்லுவாங்க? அதான் நவைத்து சௌமதி நான் அதான் சொல்றேன்ல, அதாவது இந்த வருடத்தினுடைய நோன்பை நான் வைக்கிறேன். அதான் உரிய நேரத்துல செய்யறது. அதான் நேரம் தவறி செஞ்சோம்னா அது பேர் கலா. இப்ப என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, தொழுகையில நேரம் தவறி போயிடுச்சு. லொஹருடைய நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப அசருடைய நேரத்துல இருக்கிறாரு. இப்ப லொஹருடைய தொழுகை விட்டு போச்சு. இது தொழுகணுமா கலா செய்யணுமா அப்படின்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவுல கலா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா செய்ய சொல்லி இருக்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையிலே கலா ஏற்பட்டிருக்கு. அந்த கலாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு வஹாபிகள் சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, கலானா இல்ல, தொழுகை விட்டு போச்சுன்னா திரும்ப தொழுகை தேவையில்லை, அது அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று அவர்களுடைய கொள்கை. நல்லதுதான் அஜர்த்தி அவன் கொள்கை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க? கலா செஞ்சிட்டாங்களே. யாருக்கு தொழுகை கலா இல்ல அப்படின்னா, அசுத்த காலத்திலே இருந்த பெண்கள் அவர்கள் சுத்தமானதற்கு பின்னாடி தொழுகை அவங்க தொடங்கும் போது அவர்கள் அசுத்த காலத்திலே விடுபட்ட தொழுகைகளை அவர்கள் மீண்டும் கலா செய்ய தேவையில்லை. பெண்களுக்கு அந்த அசுத்த காலத்தில் விடுபட்டுச்சு இல்லையா, அந்த தொழுகை அவர்கள் மீண்டும் தொழுவமான தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்கு விதிவிலக்கு, பெண்களுடைய இயற்கை குணத்தினால அல்லாஹ் அவர்கள் அதை கலா செய்ய தேவையில்லை. ஆனா அவர்கள் அசுத்த காலத்திலே விடுபட்ட நோன்புகளை கலா செய்யும். ரமலானுடைய மாசத்துல 30 நோன்புல எத்தனை நோன்பு அவர்களுக்கு விடுபடுதோ அதை கலா செய்யணும். ஆனா தொழுகையை கலா செய்யணுமானா தேவையில்லை. இதை தவிர மற்ற யாராக இருந்தாலும் தொழுகைகளை கலா செய்தாக வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்றத அவங்க கேட்கறது ஒரு ஹதீஸாவது இருக்காங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஒரு ஹதீஸை காட்டுறோம். ஒரு ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, வரலாறு இருக்கு. நேரம் கால சூழ்நிலையை கருதி பலமான ஹதீஸ்களை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் யார் என்றால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்த அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே 1103வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? மன் நசிய ஸலாத்தன், ஒருவன் தொழுகையை மறந்து விட்டான் என்றால், அவு நாம அன்ஹா, அல்லது தூங்கிட்டான், தூங்கிட்டதுனால அவர் தொழுகை விடுபட்டு போச்சு, கதாவாயிருச்சு அப்படின்னா, ஃபகஃபரத்துஹா அன் யுஸல்லிஹா இதா தக்கரஹா, அவருக்கு நினைவு வந்ததற்கு பின்னாடி அல்லது தூங்கி எழுந்ததற்கு பின்னாடி அல்லது வேற பருவான வேலையின் மூலமாக தொழுக முடியாம போயிருச்சு அப்படின்னா, அந்த வேலை முடிந்ததற்கு பின்னாடி விடுபட்ட தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த நபிமொழியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க முஸ்லிம் ஷரீஃபிலே 1103வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. தெளிவான ஹதீஸ் இருக்கு. எப்படிதான் இவங்க மறுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம தான் ஆரம்பத்தில் சொன்னோம்ல, இவருடைய நோக்கம் என்னது? இருக்கிற இபாதத்தை இல்லாம ஆக்குறது. அது மக்களுக்கு ஒரு சலுகை மாதிரி இருக்கும். என் தொழுகை கலா செய்ய தேவை அப்படின்னா மக்களுக்கு அது ஒரு சலுகை தானே, சௌகரியம் தானே, ஆனா நல்லா இருக்கு இந்த கூட்டம் அப்படின்னு போவாங்க. ஆனா ஹதீஸ் பலமா இருக்க இதெல்லாம் நம்ம மறுக்கிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரி, இந்த ஹதீஸ் ஒண்ணுதானே இருக்கு, வேற எதுவுமே இல்லையா அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு ஒரு ஆதாரமா இருக்கு. ஹைபர் யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட. ஹைபர் யுத்தம் இஸ்லாத்திலே பரவலியமான யுத்தத்துல அது ஒரு யுத்தம். போரெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சார்ந்த சஹாபாக்களும் ஒரு இடத்துல உடல் அசதியின் காரணமாக ஓய்வு எடுக்கிறாங்க. இரவு நேரத்துல ஓய்வு எடுக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்புக்காக நைட்டு என்ன செய்வாங்க? எல்லாரும் தூங்கினா ஒருத்தரை பாதுகாப்புக்காக ஒரு சஹாபியை நியமிப்பாங்க. இவர் எல்லா உடமைகளையும் பாதுகாப்பு, எதிரிகள் தாக்காம இருக்கிறதுக்காக, எந்த அசம்பாவிதமும் நடந்துடாம இருக்கிறதுக்காக பாதுகாக்கணும்.
காலையில எழுப்பி விடுற பொறுப்பு அவர் தான். காலையில எழுப்பி விடுறதும் ஒரு கண்காணிப்பாளருடைய பொறுப்பு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இரவு நேரத்தில் தூங்கும் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே நீங்க பொறுப்பா இருந்து பார்த்துக்கோங்க. உடனே அவர் என்ன செஞ்சார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இரவெல்லாம் நின்று தொழுதுகிட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த ஃபஜ்ருடைய நேரம் வரும்போது அப்படியே வாகனத்துல அப்படியே சாஞ்சாரா இல்லையா, அவங்களுக்கு தூக்கம் ஏற்பட்டுருச்சு. காலையில நல்லா விடுந்ததுக்கு பின்னாடி சுல்லுன்னு அந்த வெயில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது படும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கறாங்க தொழுகையுடைய நேரம், அதாவது வெயில் பட்டக்கூடிய அந்த சூழ்நிலை பார்த்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலாலே அப்படின்னாங்க. உடனே எல்லாரும் திடுக்கிட்டு எந்திரிச்சாங்க. என்ன பிலாலே, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தோமே, எழுப்பி விட சொன்னேன் ஃபஜ்ருக்கு, என்ன எழுப்பலையா அப்படின்னோடனே அப்போ பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு வந்து தூக்கம் எனக்கும் வந்துருச்சு. யாரா இருந்தாலும் உடல் அழுப்புன்னு நைட் டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன் தான் பார்த்துருக்கீங்களா, 10 மணிக்கு அப்படி ரொம்ப டிப்டாப்பா இருப்பான். அப்படியே கையில கப்பு வச்சுட்டு சொல்லட்டிக்கிட்டு நான் எவருக்கு இருப்பாரு, ஹானி இருப்பாரு. ஒரு 3 மணிக்கு பார்த்தா அவன் ஒரு பக்கம் இருப்பான், சேர் ஒரு பக்கம் இருந்து பேங்க் கிடப்பான். நைட் டியூட்டி பூரா அப்படிதான். யாரா இருந்தாலும் சரி, இரவு தூக்கம் அதுவும் சாதாரண தூக்கம் இல்லைங்க, நம்மள மாதிரி தூக்கம் இல்ல. போருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, சாதாரண போர் இல்ல. கைபர் யுத்தம் எப்படி தெரியுமா, கைபர் யுத்தம் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரம் பயணத்துல போய் அங்க போய் போர் செஞ்சுட்டு திரும்ப அவ்வளவு தூரத்துல இருந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மள மாதிரி கார் பஸ் லைட் அல்ல, நடைப்பயணமாக ஒட்டகத்திலும் கழுதையிலும் இப்படி எல்லாம் பயணப்பட்டு வரும்போது எப்படி அசதி இருக்குமாங்க. நீங்க ஹஜ்ஜிக்கு போகும்போதே நம்ம ஹஜ்ஜி செஞ்ச உடனே காலெல்லாம் கலண்டு போயிடுது. உமராக்கு போகும்போது பார்த்தா சஃபா மருவா போயிட்டு வந்து பேக் கிடக்குறாருப்பா, முடியாதுப்பா. சாதாரண உமராவுக்கு ஹஜ்ஜிக்கு இப்படி கிடக்குது. ஆனா போருக்கு போயிட்டு வரக்கூடியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமா. அப்ப அந்த அசதி காரணமாக பிலால் ரலியல்லாஹு உறக்க வந்து இது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏனென்றால் இப்படி எல்லாம் நடந்தாதான் அதுக்கு பின்னாடி உள்ள நிகழ்வு ஏற்படும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சதுக்கு பின்னாடி சரி எல்லாரும் இந்த இடத்த விட்டு நகருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கிருந்து பயணப்பட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பின்னாடி அந்த இடத்துல சுபூனுடைய முன் சுன்னத்தை தொழுதுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமாமாக ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்றுகிறார்கள். இது கைபர் யுத்தத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் ஒன்று. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழுகை கலாமாயிடுச்சு, சரி விட்டுருங்க அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல விடல. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வேற இடத்துக்கு போய் எல்லோரும் ஒழு செய்து விட்டு முன் சுன்னத்தையும் தொழுது விட்டு அந்த ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தாக கலாமாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? அதே போல ஹத்தக் யுத்தம், அகழ் யுத்தம் சொல்லுவாங்க. மதீனாவை சுத்தி ஒரு பெரிய அகழ் தோன்றி இது ஒரு யுத்தம், நீண்ட வரலாறு. கடுமையான பசியில சஹாபாக்கள் குழி தோண்டக்கூடிய அந்த நேரத்துல அசருடைய தொழுகையை தொட முடியாத அளவிற்கு வேற முப்பரமா போயிட்டு இருக்கு அந்த குழி தோண்டக்கூடிய விஷயத்துல. ஏன்னா எதிரிகளுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு வேகமா குழி தோண்டி ஆகணும். அந்த நேரத்துல எல்லோருக்கும் அசர் தொழுக முடியாமல் போய்விட்டது, நபி அவர்கள் உட்பட. கடைசியாக அந்த தொழுகை மகரிபுக்கு பின்னால் கலாம் செய்தார்கள் என்பது வரலாறு. இது போன்ற சம்பவங்களின் மூலமாக வைத்து பார்க்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழியை வைத்து பார்க்கும் போது கலா தொழுகை என்பது இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல இன்னொரு ஹதீஸ் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. என்ன அப்படின்னா, யார் ஒருவேளை தொழுகையை கலா செய்கின்றாரோ அவர் மறுமை நாளிலே 80 வருடம் நரக வேதனை அனுபவிப்பார். ஹதீஸ் வருது. 80 வருடம் நரக வேதனை. அல்லாஹு அக்பர். இந்த 80 வருஷம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த உலகத்தினுடைய அளவு இல்லையா. அந்த ஒரு நாள் என்பது, அந்த 80 வருட வாழ்க்கையில் ஒரு நாள் என்பது இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ்ந்தா எவ்வளவு காலம் பிடிக்குமோ அதுதான் மறுமை நாள்ல ஒரு நாள். அப்ப 80 வருஷத்தை கணக்கு பண்ணா 2,50,00,000 வருது வருஷம். இந்த ஒரு வக்து கலாமை ஏற்படுத்தியதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வருது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதையெல்லாம் நம்ம குற்றம் பிடிச்சானா ஒருத்தரும் சொர்க்கம் பக்கம் போக முடியாது. அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான், பண்ணிக்கிறான். இப்ப பாருங்க, தொழுகையை கலா இல்லாம தொழுகணும். ஒண்ணு கலா ஏற்படுவதே பெரிய பாவம். இவன் அதுக்கு மேல பெரிய பாவத்தை சொல்றான், கலாவை தொழுகாதான். அப்ப பாவத்திற்கு மேல பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள்.
ஏதோ கலா செய்தாமாவது அல்லாவுடைய கருணை கிடைக்கும். என் அடியான் ஏதோ மறந்தாலும் கூட, தூங்கிட்டாலும் கூட, ஏதோ வேலையின் காரணமாக விட்டாலும் கூட, என் மேல உள்ள அச்சத்துல திருப்பி தொழுதுட்டேன் போ அப்படின்னு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குமா இல்லையா? அந்த கருணை இல்லாம இப்ப கலா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் தொழுகையை சர்வசாதாரணமாக விடுவாங்க. முதல்ல தொழுகையை விடுற விஷயத்துல ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்டிப்பு சொன்னாங்க, அதை யாராவது கவனிச்சோமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு வக்து தொழுகையை ஒருவன் விடுகிறான் என்றால் அவன் குஃப்ருடைய வாசலுக்கு வந்துடுறான். ஒரு வக்து தொழுகையை ஒருவன் விடுகிறான் என்றால் உனக்கும் காபியருக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். குஃப்ருடைய வாசலுக்கு வந்துடுறாரு. நீ சர்வசாதாரணமா ஒரு வக்து விடுறோம், யாரு கேட்க போறாரு? எவருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம ஒரு வேளை தொழுகையை விடுறோம் அப்படின்னா அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்ற பயம் இருக்கா? இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனா எத்தனை வக்து தொழுகையை விடுறோம்? ஒரு பயனொன்று போனா எத்தனை வக்து தொழுகையை விடுறோம்? ஒரு சின்ன நோய் வந்தா எத்தனை வக்து தொழுகையை விடுறோம்? மறுமையினால அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? நான் நோயால பாதிக்கப்பட்டேன்னு சொன்னார் அப்படின்னா அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வந்து காட்டுவான். உலகத்துல இவரை விட பெரிய நோய் யாரும் சந்திக்கல, இவரை விட அவனுக்கு பெருசா நோய் தந்துட்ட, சரி பயணத்துல இருந்த நோயில இருந்தேன்னு சொல்றியப்பா, உன்னை உட்கார்ந்து தொழுவு சொன்னனே, உட்கார்ந்து தொழுவ முடியும்னா படுத்துட்டு சொல்ல தொழுவு சொன்னனே, ஏன் தொழுகல? உட்கார்ந்து தொழுவது பெரிய கஷ்டமா? இல்லையா அல்லாஹ் தண்ணி எனக்கு பட்டா டாக்டர் தயமம் செய்ய சொன்னடா கேட்பான். இல்லையா அல்லாஹ் ரொம்ப தூரம் பயணம் போனேன், 4 ரக்காத்த 2 ரக்காத்த ஆக்க சொன்னடா. அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு தொழில் பள்ளியில தான் தொழுகணும்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துமார்களுக்கு தொழுகை நிறைவேற்றணும்னா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய சஜிதா செய்யக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து தொழுகணும். ஆனா அந்த மாதிரி ஒரு நிபந்தனை இந்த உம்மத்துக்கு கிடையாது. வீட்டுல இருக்கிறாரு தொழுகலாமா? தொழுகலாம். கடையில இருக்கிறாரு தொழுகலாமா? தொழுகலாம். பஸ்ல தொழுகலாம், ஏரோப்ளைன்ல தொழுகலாம், கப்பல்ல தொழுகலாம், ட்ரெயின்ல தொழுகலாம், காட்டுல தொழுகலாம். இடம் சுத்தம் இருந்தா எங்க தொழுகலாம். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, ஏன் உம்மத்துமார்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா இடத்தையும் சுத்தமாக இருந்தால் எல்லா இடமும் தொழுகும் இடமாக ஆக்கி கொடுத்தாங்க. ஏன் ஆக்கி கொடுத்தா? எந்த காரணத்தை கொண்டு தொழுகை விட்டுறாதீங்க. தொழுகை என்பது நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரம் அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு அதான் அடையாளம். அப்ப இப்படி இருக்கும்போது கலா இல்லை என்று சொல்வது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய அது பொய் அபாரமாக அவர்கள் சுமத்துகிறார்கள். இது போன்ற நளினமாக பேசி நயமாக இஸ்லாம் எளிய மார்க்கம் என்ற பெயரால் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மயங்கி நாம் கலாவை விட்டுறக்கூடாது. முடிந்த அளவிற்கு கலாவை நிறைவேற்றோம். இன்னும் சொல்ல போனால் கலா இல்லாமல் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். நியத்து செஞ்சா அல்லாஹ் எப்படி தொழுவதற்கு என்ன செய்வான்? வாய்ப்பை ஏற்படுத்திடுவான். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில கலா இல்லாமல் மவுத்து வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு கலா இல்லாம தொழக்கூடிய நசீபை கொடுன்னு கேளுங்க. ஒரு சில நேரத்துல கலா ஏற்பட்டாலும் அதை நிறைவேற்றுவோம். ஒன்னோ ரெண்டோ அதுக்காக டெய்லியும் சில பேர் இருப்பாங்க, கடையை மொத்தமா மூடிட்டு சற்றை எழுத்து முடிட்டு வந்து ஃபஜ்ர் லொஹர் அஸ்ர் மக்ரிப் சுன்னத் அது இது எல்லாம் சேர்த்து மொத்தமா கான்ட்ராக்டா சொல்லுவாங்க. அந்த தொழுகையும் அது தொழுகையா இருக்காது. ஏன் அப்படின்னா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. அந்தந்த நேரத்தில் நீங்க தொழுகிறது தான் தொழுகை. நம்ம தொழுகிறோமே ருக்கு சுஜூது அத்தஹியாத், இது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்ல. அந்தந்த நேரத்துல உங்க வேலையை விட்டு போட்டு நீங்க வர்றீங்க பாருங்க, அல்லாஹ்வுக்காக நேரத்தை நம்ம தியாகம் பண்ணி வர பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் பார்க்கறான். மொத்தமா பின்னாடி தொழுறதும் மொத்தமா முன்னாடி தொழுறதும் இது பெரிய விஷயமே இல்லை. அது எல்லாருமே செய்யலாம். நம்ம ஒரு வேலையில ஈடுபட்டு இருப்போம், வாக்கு சொல்லப்படும். தொழுகையா வேலையா என்று வரும்போது அல்லாஹ்வுக்காக போகணும். நம்ம போறோம் பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் தொழுகை உரிய நேரத்தில் தொழுகணும். அதே போல குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை நம்ம நிறைய பேர் தொழுகிறோம், ஆனா உரிய நேரத்தில் தொழுகிறோமான்னு பார்க்கணும். நிறைய பேர் லோகர்ல தான் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹும்ம அதினா ஃபீமன் ஹதைத், நமக்கு சந்தேகம் வரும், லோகர்ல போய் கொடுங்க, ஓ ஃபஜ்ர் தொழுதுட்டு இருக்கார் பாவா. என்னைக்காவது ஒரு நாள் தூங்குறது பிரச்சனை இல்லை. ஒரு பொருளை தவற விடுவது என்பது இயல்புதான். ஒரு தொழிலாளிகிட்ட ஒரு பொருள் கொடுத்து ஒரு நாள் தவறிட்டாரு, பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். திரும்ப கொடுத்து வரீங்க தவறுறாரு, திரும்ப கொடுத்து விடுறாரு தவறுறாரு, திரும்ப கொடுத்து வரீங்க கணாக்குறாரு.
எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஏண்டா ஒரு வாட்டி உள்ள 2 வாட்டி உள்ள டெய்லியுமா, அப்போ உனக்கு வேலையில அக்கறை இல்லை, யூ ஆர் ரிஜெக்டட். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பாப்பால, ஏதோ ஒரு நாள் தூங்கிட்டானா பிரச்சனை இல்லை, ஏதோ மனிதனுடைய அசதியில காரணம் தூங்கினா. டெய்லியும் தூங்கினா அப்ப அந்த தொழுகைக்கு நன்மை என்பது குறைவு. அப்ப கலாவில் தொழுகிறதை விட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும். கலா ஏற்பட்டால் தொழுதால் தொழுக கூடும், கலா இல்லாமல் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா அதற்கு அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.